அம்மா ஹாய் செல்லம்ஸ். வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு ஹோட்டல் ஸ்பெஷல் தான். ஏன்னா இன்றைக்கும் சீயக்காய் தூள் அரைக்கிற வேலை, அதுக்காக காய வைக்கிறதுன்னு போயிட்டு இருந்தோம். காலையிலேருந்து சரியான வேலை. இப்போ வந்து ஒரு பக்கம் அதையும் பார்க்கணும், ஒரு பக்கம் ரிப்ளை பண்ணணும், கொரியர் வேலையும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு கடைக்கு அம்மா ப்ராடக்ட் ரெடி பண்ணி தரணும். ஆமாம், இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து எங்கேப்பா வாங்கினேன்? பாலாஜி பவனில் தான். பீன்ஸு, அதுக்கப்புறம் கேரட் போட்டு சாம்பார், இது கொடுத்துருக்காங்க. இது பேர் என்னது, நிறைய காய் போட்டு அவியல் கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்னைக்கு லக்கு இருக்குது, அதனால உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்துக்கிறேன். லக்கு இருக்கிறதால. அப்புறம் வத்த குழம்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம வீட்டில் பழைய இது கரைச்சது இருக்குது, காலையில் கரைச்சது மொச்சக்கொட்டை இருக்குது. இதை ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு அப்புறம் தான் சோறு சாப்பிடணும். நாங்க என்ன வாங்கியிருக்கோம்னா வெஜிடபிள் பிரியாணி. ஆமா, செம்மையா இருக்கு. வசந்த பவன், சூப்பரா இருக்கு. பாலாஜி பவன், வசந்த பவன். இது வந்து தக்காளி சாதம். இது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சில்லி கோபி கிரேவியா வாங்கியிருக்கேன். அப்புறம் அப்பளம் கொடுத்தாங்க, அப்புறம் ஊறுகாய், தயிர் பச்சடி, எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்னதுல பிரிஞ்சு அதிசயமா அவ்வளவு டேஸ்டா இருக்கு. பாலாஜி பவன் இல்லையா இது? வசந்த பவன். நான் வசந்த பவன் அழகான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வாங்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாலாஜி பவன்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெஜ் மீல் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்காமா டேஸ்ட்லாம்? உருளைக்கிழங்கு பொரியல் அல்டி. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்க வீட்டு ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. காலையில இருந்து செம்ம வெயில்ல நம்ம ஸ்டாஃப் கூட நம்மளும். ஆமா பாவம், இந்த மாதிரி அரைக்கிற வேலைனாலே எல்லாருக்குமே கஷ்டம். ஏன்னா வெளியில ஏத்தணும், மாடியில ஏத்தணும், இறக்கணும், காய வைக்கணும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு டன்னியும் மேல ஏத்தி இறக்கி திருப்பியும் மறுபடியும், ஏன்னா பாதிதான் இப்ப காய போட்டுருக்கோம். தேங்காய் பூந்தி கொட்டெல்லாம் இன்னும் கீழே இருக்கு. அதான் நாளைக்கு காய போட்டுக்கலாம், முதல்ல இன்னைக்கு இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் காய போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணிட்டோம். மேல காய போட்டு வந்திருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் கோவிலுக்கு போகணும். அதுக்கப்புறம் கோவில் போயிட்டு வந்து 3-4 விளக்கேற்றணும். விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஆஃபீஸ் போயிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் இறக்குவாங்க கீழே, ஹெல்ப் பண்ணிட்டு வீடியோஸ் எடுத்துட்டு திரும்பியும் வரணும். ஸோ இந்த ஒரு பிஸி ஷெடியூல தான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. சரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து முருங்கை பொடி 3 கிலோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க யார் என்ன இதோட சொல்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை பொடி 1 கிலோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலையும் போயிட்டுருக்கு. இடையில இதை மாடியில் காய வச்சுட்டு கீழே வந்து இதுக்கான வேலைகள் தான் இப்போ போயிட்டு இருக்குது. அதனால இன்னைக்கு சமைக்கலை. அதுதான் காலையில் வருஷம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சமைச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அம்மாவால முடியலன்னு சொல்லிட்டாங்க. படுத்துட்டேன். நான் கொஞ்சம் படம் பார்த்துட்டு இருந்தேன், அதனால தான் ஒரு படம் பார்த்தப்பா செம்மையாகுது. யமகாதகி. நான் வித்தியாசமான கதை, வித்தியாசமான கதையா இருக்குது. யார் ஹீரோ? அள்ள தூக்குது. நீங்க நரேந்திர பிரசாத். ஆமா, அந்த Black Sheepல வருவாரே. ஓகே ஓகே. உண்மையாவே என்ன சொல்றது, அப்படியே ஹார்ட் பம்ப் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. நான் வருஷம் அமுச்சு விட்டு இருந்தது. அப்ப எனக்கு அமுச்சு விடுமா? நிஜமாவும் நல்லா இருக்குது படம். யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வித்தியாசமான திரைக்கதை. நிறைய பார்த்துருப்போம், நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம், பேய் படம் பார்த்துருப்போம். ஆனால் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதனால நானும் கொஞ்சமே அப்படியே தூங்கிட்டேன் டயர்டில், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வெயிலில் போயிட்டு வந்ததுக்கும் இன்னும் பெஜாராயிடுச்சு. அதனால தான் குழந்தைய இருந்து சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டோம். எனக்கு இந்த கத்திரிக்காயும் இந்த கஞ்சியும் அமிர்தமாக இருக்குது. ஏன்னா முதல்ல அதை முடிச்சுட்டு இதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்களா, நேற்று கூட நிறைய பேர் தனியாக எனக்கு விஷ் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறீங்க. இந்த மாதிரி விஷ் பண்ணாலே எல்லாருக்கும் அது போய் சேருது, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் என்ன போய் நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பை பை. வாழ்க வளத்துடன்.